அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது. 2 அறிவிப்புகள் மானியங்களை வழங்கினார். அதாவது விவசாயிகள் கடன் தள்ளுபடி, மகளிர் உரிமைக்குழு 1000 ரூபாய் என வழங்கினார். இந்த 2 திட்டங்களில் மட்டும் சுமார் 2000 கோடி ஊழல் என்று மிக உறுதியாக சொல்வேன். அதன் காரணத்தை இதில் பேசுவோம். விவசாயிகள் கடன் தள்ளுபடி 2048 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார். தள்ளுபடி செய்து 50,000 வரையிலான கடனை முழுமையாக தள்ளுபடி, அதற்கு மேல் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது என்று அறிவித்திருக்கிறார். இது உண்மையாகவே விவசாயிகளுக்கு போய் சேருமா என்றால் நீங்கள் பழைய கணக்குகள்லாம் பார்க்கணும். வேலூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய பெண் செக்ரட்டரி 500 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் செக்ரட்டரியே 500 கோடினா விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய மற்ற ஆண் செக்ரட்டரிகளுடைய நிலைமை என்ன? இந்த 500 கோடி எப்படிலாம் திருடினேன், என்னென்னத்தெல்லாம் சுருட்டினேன், எவ்வளவு மானியங்களை சுருட்டினேன், இதெல்லாம் விசாரிக்கணுமா வேணாமா? விசாரித்தா மாதிரி தெரியல, அப்படியே அமுக்கிட்டான். திமுககாரன் அண்ணா திமுககாரன் 2 பேரும் ஒரே கம்பெனி, திருட்டு கம்பெனி, களவாணி கம்பெனி. அவன் அந்த செய்திகளை பற்றி வெளியிலே எடுக்கலை. வழக்கு பதிஞ்சதோடு சரி, அப்படியே நிற்குது. இன்றைக்கி அவ்வளோ பெரிய 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி கையில் தான் இன்றைக்கி இந்த லோன் தள்ளுபடியும் வந்திருக்குது. 500 கோடி எப்படி வந்துச்சு? எல்லா விவசாயிகளுக்கு கொடுத்த தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, மானியம் அத்தனையும் சுருட்டி தான் 500 கோடியை சேர்த்துருக்கா ஒரு பொம்பளை. தமிழ்நாடு முழுக்க சுமார் 800க்கும் மேற்பட்ட விவசாய கூட்டுறவு வங்கிகள் இருக்கிறது என நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு வேடிக்கை, 2021 தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் சொன்னார், 5 பவுன் வரைக்கும் நகையை அடகு வைங்க, உங்களுக்கு தள்ளுபடி தரோன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு. அது மட்டுமா கொடுத்தாரு? மாணவர் கல்வி கடன் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவித்தார். என்ன நடந்துச்சு? அவன் திருடுறதுக்காகவே திட்டம் போடக்கூடியவன் திராவிட கம்பெனியர். ஸ்டாலின் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸ்டாலின் தான் அதனுடைய தலைவன். அப்போ எந்த திட்டத்தை போட்டால் திருடலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ கல்வி கடனை தள்ளுபடி பண்ணால் நமக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. விவசாய நகைக்கடனை தள்ளுபடி பண்ணுவோம். 5 பவுன் நகையை அடகு வைக்க சொல்லி அதை தள்ளுபடி பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அதில் நிலைமை? தென்காசி மாவட்டத்தில் ஒரு திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர், விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருக்கிறவர் 500 நகை டப்பாக்களை, வெறும் நகை டப்பாக்களை வைத்து பணத்தை எடுத்துட்டான். 500 நகை டப்பான்னா ஒரு 5 பவுனுக்கு 1.5 லட்சம்னு குறைச்ச தொகையாக வச்சுட்டா கூட அன்னைய மதிப்புக்கு 7.5 கோடி ரூபாய். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சேட்டு அவன்கிட்ட இருந்த நகைகளை 200 நகைகளை வச்சுருக்கான். வச்சு பணத்தை வாங்கிட்டான். 200 நகைன்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா. அவனுக்கும் தள்ளுபடி ஆகியிருக்கும். எதிர்பாராமல் மாட்டிட்டான். இப்போ 500 நகை வச்ச திமுக ஒன்றிய செயலாளரும் எப்படி மாட்டினான்னு தெரியல. ஏதோ தவறு நடந்து மாட்டியிருக்கான். இல்லைன்னா அத்தனை இடங்கள்லையும் இதே தான் நடந்திருக்கும். திமுக ஒன்றிய செயலாளரே 500 நகையை வச்சான்னா அவன் செக்ரட்டரி எத்தனை நகையை வைப்பான்? 2000 நகையாவது வைப்பான். இவன் அட்டைப்பெட்டி வைக்கணும், அவன் அட்டைப்பெட்டியே வைக்காமல் எடுத்துருவான் பணத்தை. ஏன்னா அவனுக்கே 500 நகைப்பெட்டி வேணும்பான். 7.5 கோடி ரூபா. அவனுக்கு கீழே ஒரு 10 அலுவலர்கள் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 500 டப்பா. அடுத்ததாக அவனுக்கு மேலே அதிகாரி எஸ்ஓ இருக்கார். அதுலேருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் மொத்த திருட்டு பயல்கள். தமிழ்நாட்டில் ஒரு யோக்கியம் கிடையாது அரசு துறையில். இந்த துறை மட்டும் கேட்கணுமா என்ன?
தலைமைச் செயலகம் வரைக்கும் அவனுக்கு ஒரு 500 டப்பா. அடுத்ததாக மந்திரி, சம்மந்தப்பட்ட துறை மந்திரி, விவசாயத்துறை மந்திரி, அவருக்கு ஒரு 500 டப்பான்னு சொல்லி 2000 டப்பாவாவது அவனு வைப்பான். அதோடு விடுவானா? இந்த ஒன்றிய செயலாளரையும் கொஞ்சம் கேட்பான், அவன் அப்பாவி மாதிரி கேட்பான். இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க, எஸ்ஓவுக்கு கொடுக்கணும், மந்திரிக்கு கொடுக்கணும், எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அவன் ஒரு 2.5 கோடி ரூபாயாவது பிடின்னு விட்டுருவான். இப்படி மானியம் முழுக்க திருடுறதுக்குன்னே போயிட்டு இருக்குது. பணத்தை ஒதுக்கிட்டு அப்படியே மொத்தமாக திருடுறது எப்படி? இதுதான் அவனுங்க கணக்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு வங்கிக்கு ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்குறான்னு வச்சுங்க. ஒரு வங்கிக்கு 5 கோடி ரூபா தள்ளுபடி. என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 1 கோடி ரூபா கூட அதிகபட்சமாக போய் சேரவே சேராது உண்மையான பயனாளர்களுக்கு. அவர் 20,000 மெம்பராவது இருப்பான். எப்படி மெம்பர்லாம் சேர்ப்பாங்கன்னா, இவன் தலைவர் ஆகணும், திமுகங்கிறான், அண்ணா திமுகங்கிறான். தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் விவசாய கூட்டுறவு வங்கியில் மெம்பர் ஆக்கிடுவான். அவன் பேங்க் பக்கமே போக மாட்டான். மெம்பர் ஆக்கினதோடு சரி, மெம்பர் ஆக்கின காசு இவனுது, கையெழுத்து போட்டதோடு சரி. ஓட்டு போடுற அன்றைக்கி காசை கொடுத்து அழுத்துட்டு போய் ஓட்டை போட்டு இவன் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக வந்துடுவான், கட்சிக்கார போயிடுவா. அப்போ விளைவு என்ன பண்ணும்? 20,000 ஒரு 5,000க்குள்ளார தான் தொடர்பில் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கங்கிறீங்க? 20,000 பேருக்கு எழுதிட்டேன்னு சொல்லுவான் செக்ரட்டரி. எழுதிட்டு தனக்கு வேண்டிய ஒரு 2,000 பேருக்கு போட்டு எடுத்துருவான். வாராத ஆளுங்க பேரில், பேங்க் பக்கமே வராதவன் பேரில் ஒரு 2,000 பேருக்கு போட்டு எடுத்துருவான் பணத்தை, கடன் தள்ளுபடின்னு சொல்லி. அடுத்ததாக வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சத்தை கொடுப்பான். இதை கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் பிரிச்சுருவான். எங்கே பெரிய அமௌண்ட்டை இவன் அடிச்சிருவான். ஒரு 500 பேர் கடன் தள்ளுபடியை, அடுத்த 500 பேர் எஸ்ஓலேருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும். அதுக்கு கீழே உள்ள செக்ரட்டரிக்கு கீழே உள்ள பணியாளர்கள் ஒரு 10 பேருக்கு, அவங்களுக்கு ஒரு 500 தள்ளுபடி. அடுத்த 500 தள்ளுபடி மந்திரிக்கு. என்ன அதிகாரிகளுக்கு ஒரு கொண்டாட்டம் என்னென்னா, விஜய் 1 பைசா வேணான்ட்டார். ரொம்ப நல்லதாக போச்சு. இவனாலே பங்கு பிரிச்சுருவான். விஜய்க்கு கொடுக்குற பங்கு விவசாயத்துறை மந்திரி மட்டும் வேணான்னு சொல்லிட்டாருன்னா சரியாக போச்சு. இல்லை வாங்கிக்கிட்டது தான். இதுதான் காலங்காலமாக நடக்குது. விஜய் இந்த தள்ளுபடியின் மூலம் சுமார் 1,600 கோடி ஊழல் என்று மிக உறுதியாக சொல்வேன். ஆனாலும் அதற்கு அவர் பொறுப்பல்ல. இது காலங்காலமாக நடக்கிறது. இதை திருத்த என்ன வழி செய்ய போகிறார் என்பது தான் இன்றைய கேள்வி. அது மாதிரி ஏற்கனவே ஒரு கையெழுத்து போட்டார். மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1,300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அதில் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். நகராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானவர்களுக்கு 2 மாதம் கொடுத்தது, 4 மாதம் கொடுத்து, 6 மாதம், 8 மாதம் இப்படி கொடுத்தா அதோடு நிப்பாட்டான் கொடுக்குறத. இந்த 1000 ரூபாய்க்கு எங்கே போய் நிற்க முடியும் இந்த மகளிர்? தெருவுக்கு தெருவு வருஷலாக 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு ஒரு வீடு கட்டு எல்லாம் கொடுத்து பாதியில் கட் பண்ணது. இந்த தொகையெல்லாம் எங்கே போய் சேரும்? குறைச்சலாக ஒரு 40 லட்சம் பேருக்கு கட் பண்ணிட்டான்ங்கிறது என்னுடைய கணிப்பு. 40 லட்சம் பேர்னால் மாதம் ஒன்றுக்கு 400 கோடி ரூபா. எப்போதுமே கருணாநிதி ஒரு திட்டம் போடும்போது கருணாநிதி மகன் ஸ்டாலின் திருடுறதுக்கு தோதா மட்டும்தான் திட்டம் போடுவார். நேர்மையான திட்டங்கள்லாம் அவர்கிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. திமுககாரன், அதிமுககாரன் 2 பேர்த்தையும் திட்டம்னாலே திருடுறதுக்காக தான் திட்டம் போடுவான். இந்த மகளிர் குழுவையும் அப்படி தான் அவன் பயன்படுத்திட்டான். மகளிர் உரிமை தொகையவும் மாதம் ஒன்றுக்கு 400 கோடி ரூபா, வருஷத்துக்கு 4,800 கோடி ரூபாயை சுருட்டிட்டான் திமுககாரன். ஆனால் இன்றைக்கி விஜய் முதல் தடவை 400 கோடி ஊழலுக்கு கையெழுத்திட்டு இருக்கிறார். அது யாருக்கு போச்சு, என்ன ஆச்சு என்பதை விசாரிக்க ஆவணம் செய்யணும். உண்மையிலே இந்த பெயர் உள்ளவங்களுக்கெல்லாம் போய் சேரலைங்கிறத வெளிப்படையாக யாராருக்கெல்லாம் கொடுக்குறோங்கிற பெயர் பட்டியலை பகிரங்கமாக இணையதளத்தில் வெளியிடணும். அதன் மூலம் கிடைக்காதவர்கள் உண்மையிலேயே நமக்கு கிடைக்கலையா, இவங்க நிப்பாட்டி திருடி திங்கிறானா என்பதை புரிந்து கொள்ள உதவும். விவசாய மானியம் என்பது 85% ஊழல்,
85% 90% ஊழல். அவன் கைக்கு வந்த பணத்தை கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் எங்கேயும் சிதறிடாமல் அப்படியே சுருட்டணும்னு நினைக்கிறான். விவசாயத்துறைன்னு மட்டும் இல்லை, தான் அரசினுடைய அத்தனை துறைகள்லையும் மக்களுக்கு ஒதுக்குற மானியத்தை, மக்களுக்கு ஒதுக்குற பணத்தை, நிதியை ஒரு துளி சிந்தாமல் சிதறாமல் மொத்தத்தையும் திருடணுங்கிறதுல தான் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கூட்டணி அமைச்சிருக்கான். இதில் அதிகாரிகள் ஒரு படி மேலேயே போய் நிற்கிறான். சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு பைசா வாங்க மாட்டேன் என்று சொன்னதற்காக அவருக்கு தலை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். வாங்கவும் விடமாட்டேன் தனது சகாக்களை, அதுவும் சரிதான். இந்த 10 லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச ஊழலில் இருக்கிறார்களே அதை தடுக்க என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த இடத்துலையும் ஊழல் நிற்கலை. ரோட்டில் மறைச்சி காசை பறிக்கிறவன் பறிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாம் ஜென்சி இளைஞர்கள் தான், எல்லாம் விஜய் ரசிகர்களை தான் குறி வச்சு சட்டம் ஒழுங்கு போலீஸும் போக்குவரத்து போலீஸும் 2 பேருமே, போக்குவரத்து போலீஸு மெயின் ரோட்டில் முழுக்க போக்குவரத்து காவலர்கள், சந்து பந்து முழுக்க சட்டம் ஒழுங்கு காவலர்கள், எல்லாம் விஜய் ரசிகர்களை தான் குறி வைக்கிறான். எல்லாம் அந்த இளைஞர்களை தான் குறி வச்சு மிரட்டி இன்னமும் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எல்லா இடத்துலையும் லஞ்ச லாவண்யம் அப்படியே தான் இருக்குது. விவோ லஞ்சம் வாங்குறது நிறுத்தலை. சார் பதிவாளர் பெருந்தொகை அது, அவன் நிப்பாட்டுவானா? அவனும் நிறுத்தலை. பட்டா மாறுதலுக்கு 50,000ங்கிறான், 50 லட்சங்கிறான். 50 லட்ச ரூபா கேட்டு 28 லட்ச ரூபா வாங்கியிருக்கான் ராமநாதபுரத்தில் ஒரு சார் பதிவாளர். இப்படி சகட்டு மேனிக்கு ஊழல் தொடருது. ஊழலை தடுக்க மிக கடுமையான சட்டம் வேண்டும் என்று சொல்லி விஜய் ஆட்சியில் 2000 கோடி ஊழலுக்கு கையெழுத்திட்டிருக்கிறார், ஆணை பிறப்பித்திருக்கிறார் என்பதை மீண்டும் விஜய்க்கு நினைவுபடுத்தி அதை தடுக்க என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.